பையன் இருக்காங்க. ஆபீஸ்க்கு வந்த பிறகு அவன் என்ன பண்றான், காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ வந்த பிறகு ஒரு மேனேஜர் அவனை 2 வார்த்தை திட்டினா என்ன சொல்றான், எங்க அப்பா கூட என்ன திட்டினது இல்ல, இவரு எப்படி என்ன திட்டுவாரு, போயிடுறான். 30 நாளைக்கு மேல ஒரு கம்பெனில அவனால வேலை செய்ய முடியல. நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். ஜாப் மார்க்கெட்ல நாங்க நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம். நிறைய சிஇஓஸ், நிறைய கம்பெனி ஓனர்ஸ், இவங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன். 35 days 40 days சம்பளம் எனக்கு பெருசு இல்ல சார். அவர் சொல்றாரு, காசு எல்லாம் எனக்கு பெருசு இல்ல சார். மேல இருக்கிறவங்க ஒருத்தவங்க கத்து கொடுக்கும் போது ஒரு 2 வார்த்தை பேசுறேன், தப்பா குற்றமா எடுத்துக்க முடியல அவனால. ஒரு பொண்ணு நல்லா படிச்சு முடிச்சு திருமணம் ஆயிட்டு போகுது. திருமணம்ன்றது எவ்வளவு பெரிய உறவு, ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு வீட்டுல இருக்கிற நம்ம குடும்பம், நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம இருக்கணும். நம்ம அம்மா விட்டு கொடுக்கலாம், நம்ம அப்பா என்னைக்கோ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. வீட்டுல இன்னைக்கு பல குடும்பம் ஒன்னா இருக்கு. பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு தாளாட்டி நம்மள வளர்த்து இப்படி நிக்க வச்சிருக்காங்க. இப்ப நான் இன்னைக்கு பேசுறேன்னா எங்க அப்பாவோட தியாகம் இல்ல, 100% எங்க அம்மாவோட தியாகம் தான். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரோட வீட்லயும் தான். அப்ப அம்மாவோட தியாகம் இருக்கு. அப்ப எங்கன்னா அம்மா நிறைய இடத்துல தன்னை விட்டு கொடுத்தாங்க. she went through a lot of insult, அவமானம் நிறைய பட்டாங்க குடும்பத்துக்காக. ஆனா இப்ப ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க அம்மா கூட என்ன திட்டினது இல்ல தெரியுமா, எங்க அப்பா கூட என்ன ஒரு வார்த்தை சொல்லியது இல்ல. நீ யாருடா என்ன சொல்ல, go, I'm not living with you, உன் கூட நான் பேச முடியாது. எங்க ஃபேமிலி கோர்ட், இப்பதான் 24 hours கோர்ட் இருக்கு. ஆனா அந்த குடும்பம் நிறைய இடத்துல என்ன ஆயிடுது, திருமணமான பிறகு அந்த குழந்தை இருக்கு பாருங்க, அந்த குழந்தை அனாதை ஆயிடுதுங்க. ஒரு பெண்ணோட கோபம் ஒரு குடும்பத்தை மட்டும் இல்லாத அடுத்த தலைமுறையை அனாதையாக்கிறது. ஏன் இது எங்க இருந்து வந்துச்சு? வீட்டுல அவமானப்படுத்தாத அந்த குழந்தைங்க. வீட்டுல நீங்க எவ்வளவுக்கு உங்க குழந்தையோட லைஃப் டஃப் ஆக்குறீங்களோ, ஐயோ அப்பா எங்க அம்மா எல்லாம் அடிச்சா இதுக்கு மேல இருக்கும், டீச்சர் அடிக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற அந்த ஃபீல் தான் அந்த டீச்சரோட லேர்னிங்ஸ் எடுத்துக்க முடியும். டீச்சர் சொல்லி தராங்கன்னா அவங்க ஸ்டைல்ல சொல்லி தருவாங்க. டஃப்பான டீச்சர் கொஞ்சம் கோவம் வரும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பெரிய பெரிய ப்ராசஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் கோ த்ரூ பண்ணணுங்க. இன்னைக்கு உங்க குழந்தையோட ஃபியூச்சரை நீங்க டிசைட் பண்ணணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? எல்லா பேரண்ட்ஸும் உங்க பசங்களோட காது இருக்குல்ல, காது அதை திருவணும். தப்பு பண்ணா அடிக்கணும். சொல்றாங்களே சில பேர் குழந்தைய அடிக்க கூடாது. ஒவ்வொரு டிவி சேனல்ல தனியார் சேனல் உட்காந்து டாக்டர்ஸ் சொல்றாங்களே குழந்தைய தட்டாதீங்க அதட்டாதீங்க. ஆஹா அப்படியா? இவன் என்ன ஆனாலும் பண்ணுவான், நம்ம அதட்ட கூடாது திட்டக்கூடாது. அப்புறம் யார் அதட்டுவா? நாளைக்கு போலீஸ்கார அதட்டுவாங்க, கும்பெடுத்து அடிப்பாங்க. 3வது வயசு படிக்கிற ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் பிரிட்ஜு கீழே எரிச்சிட்டாரு ஒருத்தர். பெரிய ஸ்கூல்ல பெரிய காசு போட்டு படிச்சு குழந்தைய அடிச்சா அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர் மேல கேஸ் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஸ்கூல். குழந்தைய தூக்கடிக்க போறீங்களா? யாரு சொன்னா குழந்தை அடிக்க கூடாது? குழந்தை ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இப்பெல்லாம் எதுக்கேத்தாலும் மாத்திர. ஒரு அம்மாவோட கண்டிப்பு தாங்க இருக்கிறதுல பெரிய மெடிசன். குழந்தைக்கு கசப்பா இருக்கும், அந்த நிமிஷம் கசப்பா இருக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கையை மாத்திரும். எந்த குழந்தை கிட்ட அந்த அம்மா கெட்ட பேர் வாங்கினாங்களோ அந்த குழந்தை வெளியே நாட்டுல நல்ல பேர் எடுத்துச்சு. நிறைய பேர் பாருங்க வீட்டுல எங்க அம்மாவை பிடிக்காதுன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை, ஆனா வாழ்க்கையில நல்லா இருக்கும். ஒரு குழந்தை 12th வரைக்கும் கெட்ட பழக்கத்துல போலனா லைஃப்ல எங்கேயுமே கெட்ட பழக்கத்துக்கு போவாது. இப்ப வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வந்துருச்சு, நார்த் இந்தியன் கல்ச்சர் உள்ள வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு, நம்ம ஈரோடுல இருந்து சென்னைக்கு போனவன் ஈரோடு மக்களா தான் அங்க இருக்கணும், கடைசி இருக்கும். நான் சொல்றது ஆமாவா இல்லையா? ஆனா அங்க போய் சென்னையே மாறிடுறான், பண்பு மறந்துடுறான், இது மறந்துடுறான், ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. இங்க இருந்து அமெரிக்கா போனோம்னா ட்ரெஸ் எல்லாம் குறையுது. எங்க போச்சு? Share chat.